இட்லி வேகிற 10 நிமிஷத்துக்குள்ளே நல்ல தாராளமாக இட்லியில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு அட்டகாசமான கையேந்தி பவன் ஸ்டைல் தக்காளி குழம்பு. ஒரு எண்ணெய் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இந்த மாதிரி மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, நீளமாக வெட்டி வச்ச வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கங்க. நல்ல பழமான பெரிய தக்காளியை 3 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போடுங்க. சீக்கிரமாக தக்காளி குழஞ்சி வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்மளுடைய டிஃபன் சாம்பார் பொடி. செந்தூர் டிஃபன் சாம்பார் பொடி வச்சு செஞ்சிங்கன்னா மணக்க அவ்வளோ அருமையாக இருக்கும். இல்லை நீங்கள் வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். அதில் 2 கப்பு தண்ணியை தாராளமாக ஊற்றுங்க. நல்லா கொதி விடுங்க. இது நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலையை தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. தாராளமாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை போட்டு கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பருப்பு இல்லாத தக்காளி குழம்பு ரெடி.